ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாமந்தி செடிகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். எல்லாருமே வந்து அடுத்தடுத்து டவுட்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் என்ன சீட்ஸ் கேட்டாலும் அந்த சீட்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய சீட்ஸ் வந்து இன்றைக்கி எல்லோரும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ சாமந்தி செடிகள் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்லா பூ பூக்கிற சாமந்தி செடிகள் அப்படியே பூத்து முடிஞ்சிட்டு காஞ்சி போயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த செடிகளை நம்ம வந்து எப்படி அடுத்த வருஷத்துக்கு கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செடிகள் நமக்கு கிடைக்கணும்னா, இந்த பூத்து முடிஞ்சதை ஃபுல்லாக அடியோட கட் பண்ணிவிட்டு, அது மேலே நிறைய வந்து தொழு உரம், மண்புழு உரம், அதாவது ஆட்டு சாணம், மாட்டு சாணம், இது எல்லாமே வந்து நிறைய நம்ம கொடுப்போம். இதை கொடுக்கும்போது நிறைய பிரான்ச்சஸ் வரும். அந்த தொட்டியில் இருக்க செடியும் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நிலத்துல பார்த்தீங்க அந்த செடி வந்து ஈஸியாக வளரணும். மண்கலவை பார்த்தீங்கன்னா கோகோபீட் கொடுப்பேன். நிறைய வந்து செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கோகோபீட் ஆட்டு சாணம் மட்டும் கொடுங்க. செடியில் நிறைய பிரான்ச்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். செடி வந்து ஒரு இடத்துல இருக்கும், அதோடய பிரான்ச் வந்து தாண்டி நிறைய தூரத்தில் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மண் லூஸாக இருக்கும்போது தான் நிறைய பிரான்ச்சஸ் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். இப்போ வந்து செடி வந்து இல்லைங்க எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, நிறைய பிரான்ச்சஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, செடி வந்து துளுத்து வருது இல்லையா, மொட்டு விடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதில் நுனி பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ எண்டில் வரும். பார்த்தீங்கன்னா மண் இப்படி தான் இருக்கணுங்க, லூஸாக இருக்கணுங்க. சேறு மாதிரி இறுக்கமாக இருக்க மண், எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த மண் இறுக்கமாக இருக்காது, இப்படி தான் இருக்குமே. அந்த மாதிரி மண் கலவையில் நீங்கள் வைக்கும்போது நல்லாவே வந்து செடி வந்து நிறைய தளிர்கள் வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கொக்கோபீட்டில் வச்சு கவரில் வந்து சேஃபாக வந்து நம்ம கொரியர் எல்லாருக்குமே பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன சீடு கேட்டாலும் சரி, அந்திமல்லி, எல்லோ கலர் அந்திமல்லி சீடு, அவுரி சீடு, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சீடு வேணாலும் சரி, இதுதான் எனக்கு வேணும்னு கேட்டாலும் ஓகே, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.